சார், ஒரு சிலருக்கு மட்டும் எதனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு? சார், அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கும்போது, அதீத நம்பிக்கையில, என்னால முடியும் அப்படிங்கிறத விட, என்னால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆழமா நம்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ, இதுக்கு சில காரணம் நான் சொல்றேன். அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் வொர்த். சுய மரியாதை மற்றும் சுய மதிப்பு. ஸோ யாருக்கு அவங்க மேல ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கோ, அவங்களுக்கு என்னால எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். ஏன் என்னால பண்ண முடியாது? அது பண்றதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடக்கூடிய நபர்களா இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அதனால மட்டும் தான் ஒருத்தரால 100% ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த சொல்ல முடியும். 100% நம்பக்கூடிய நபர்களால மட்டும் தான் சொல்ல முடியும். சொல்லக்கூடிய நபரால மட்டும் தான் அத செய்ய முடியும். எக்ஸாம்பிள்க்கு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ். ஸோ உங்கள நீங்க என்னவா பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்கள நீங்க உயர்வா பார்க்கறதுனாலயும், உங்கள திறமைசாலியா பார்க்கறதுனாலயும், உங்கள ஒரு ராஜாவா பார்க்கறதுனாலயும், ஒரு ஹீரோவா பார்க்கறதுனாலயும், ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு வே ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் உள்ளுக்குள்ள மாறும். உங்களோட எண்ணங்கள், உங்கள பத்தின உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருக்கும். ஸோ எண்ணங்கள் உயர்வா இருந்தாலே, ரைட்? உங்களோட சொல் உயர்வா இருக்கும். உங்களோட சொல் உயர்வா இருந்ததுனாலே, உங்களோட செயல்கள் ரொம்ப உயர்வா தான் இருக்கும். பிலீவ்ஸ் இன் எபிலிட்டிஸ். அவங்க முழுசா நம்புறாங்க. அவங்களோட திறமைகளை நம்புறாங்க. ஏன் என்னால பண்ண முடியாது? இன்னும் சில விஷயங்கள அதுக்கான ஒரு கத்துக்கிற ஆர்வமோ, இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சவங்க கிட்ட அத பத்தின ஒரு விஷயங்கள கேதர் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள செய்றாங்க. அதனால மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு விதமான ஓவர் கான்ஃபிடன்சஸ் இருக்கும். ஏன்னா, மத்தவங்கள விட நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்கள விட எனக்கு அனுபவம் இருக்கு. மத்தவங்கள விட என்னால இத பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம். ஆர்எஸ் ஒரு கைண்ட் ஆஃப் திங்கிங்னு கூட சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங். பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வாழ்க்கையில இவங்க எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு நடந்தது எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களா இருக்கும். இவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாசிட்டிவ் பீப்புளா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்பவுமே இதுவரைக்கும் நல்லா தான் நடந்தது, இனிமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதமான ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனது இருக்கும். அடுத்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அதாவது அனுபவம்ங்கிறது தப்புல இருந்துக்கிற பாடத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், கோ பியாண்ட் தம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அது எதனால நடந்தது, யாருனால நடந்தது, எப்படி நடந்தது, எதனால நடந்தது, எங்க நடந்தது அப்படிங்கிறத கத்துக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதும் கூட ஒரு வகையான காரணமா இருக்கும். அடுத்து இயர்லி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குழந்தையில இருந்து அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துல அவங்க இருந்திருப்பாங்க. லைக் அவங்க பேரண்டா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்க இவங்களை கைட் பண்ணியிருக்கிறதுனால கூட இவங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனது இருக்க செய்யும். 3வது காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அறிவாற்றல் மற்றும் நடத்தைகள். ஸோ நான் எப்படி நடந்துக்கிறேன், நான் சரியா தானே நடந்துக்கிறேன், அப்போ என்னால இதெல்லாம் ஏன் பண்ண முடியாது, நான் டெஃபினட்டா பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அறிவாற்றல் அப்படிங்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம், எதை பத்தி யோசிக்கிறோம், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், எதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆல்சோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் பொறுத்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனது இருக்கும். அது மட்டும் இல்ல, சொல்றது மட்டும் இல்லாம அந்த வேலைகளை செய்யறது. ஒரு வேலையை இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலியமாவும் நிறைய டைம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயும் இவங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனது இருக்க செய்யும். கடைசியா சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் ஒரு நபரை ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும். அதுல சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். என்ன வேணா பண்ணு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். பின்னாடி ஒரு ஃபேமிலியே நிற்கும் பொழுது, இல்ல பின்னாடி எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனது கட்டாயமா இருக்கும். ஏன்னா
எந்த விதமான பயமும் இருக்காது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ஏற்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் அண்ட் ரெகக்னைசேஷன்ஸ். அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். இந்த விஷயம் நீ இத தப்பு பண்ணியிருக்க, இத சரி பண்ணியிருக்க, இப்படி மாத்திக்கலாம். இல்ல நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு யாராவது சொன்னா கூட, அத கேட்டு, அத வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலயும், இல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அத வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது, அதன் மூலியமா பண்ணக்கூடிய நபர்களுக்கும் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். இப்ப நான் சொன்ன ரீசன்ஸ் தான் ஒரு நபருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம். உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம். அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க. உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள், கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்.